பிரைஸ்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலையும் கூட சில வசனங்கள் நம்ம தியானிப்போம். சங்கீதம் 119 இல்லை 148 பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்ட் 2. பார்ட் 1 நம்ம போடலை, பேசிட்டேன், ஆனால் போட மறந்துட்டேன். இது பார்ட் 2. நம்ம எண்ணங்கள் மிக முக்கியம். நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது பார்ட் 2ல் போடுறேன். அதில் 119 சங்கீதம் 148 முதல் வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் இழுத்துக்கொள்ளும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வசனங்களை தியானிக்கணுமா? எப்படி தியானிக்க முடியும்? நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். நம்ம எண்ணங்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அழுக்கற்று இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய நல்ல சிந்தனைகள், நல்ல தியானங்கள் வரும். ஏன்னா வசனத்தை தியானிக்கணும்னா ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளை செய்யும்போது தான் வசனம் நமக்கு தியானிக்க முடியும். அப்போ எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு தியானிக்க முடியும். தியானிக்கணும்னா என்ன செய்யணும்? வசனங்களை என்ன செய்யணும்? நம்ம தியானிக்கணும்னா அதுக்கேற்றபடி நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும். நம்மளோட கண்களுக்கு முன்பதாக நல்ல காரியங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? நிறுத்தணும். அப்போ தான் நமக்கு நல்ல எண்ணங்கள் உண்டாகும். பிரயோஜனமுள்ள எண்ணங்களாக இருக்கணும். பிரயோஜனமாக இருக்கணும். நமக்கு பிரயோஜனம் இல்லாத கண்டதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வசனத்தை தியானிக்கவும் முடியாது. குறித்த ஜாமத்துக்கு முன்னே கண்கள் விழித்து கொள்ளவும் கொள்ளாது. ஏன்னா தூக்கம் தான் வரும். ஏன்னா குறித்த ஜாமத்தில் நம்ம எழுந்துக்கணும். அப்படின்னா நம்ம வசனத்தை தியானிக்கணும்னா இந்த எண்ணங்கள் என்ன செய்யணும்? கரெக்டாக இருக்கணும். பிரயோஜனமான எண்ணங்களை நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எப்படி நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது? ஞானமுள்ள இருதயம், ஞானமுள்ள எண்ணங்கள், ஆக்கப்பூர்வமான எண்ணம், பயனுள்ள எண்ணங்கள், இது மாதிரி சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பிரயோஜனமான எண்ணங்களில் தியானிக்கிற எண்ணங்கள், ஆழ்ந்த சிந்தனை. தியானிக்கிறதுனா எப்படின்னா ஆழ்ந்த சிந்தனைங்க நம்ம என்ன செய்யணும்? கொண்டு போகணும். ஆழ்ந்த சிந்தனைக்கு நம்ம போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்டாகவே அப்படி நியாயத்தின்படி என்ன வீழ்த்தி பாருங்கள். தீவினையை பின்பற்றுகிற சபை சமீபத்திருக்கிறார்கள். அவர் நம்முடைய வேதத்துக்கு தூரமாக இருக்கிறார்கள். அப்போ வேதத்துக்கு நம்ம தூரமாக இருக்கணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு எண்ணங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு எண்ணங்கள் நமக்கு சரியில்லாதனால தான் நம்ம வேதத்துக்கே தூரமாக இருப்போம். ஆண்டவருக்கே தூரமாக இருப்போம். ஏன்னா ஆண்டவர் மேலே நம்ம பிரியம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது, விசுவாசம் இருக்காது. இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? விலகி ஜீவிப்போம். அப்போ தான் நம்ம எண்ணங்கள்லாம் செய்யாது, சரியாக இருக்காது. நம்ம எண்ணங்கள் கெட்டு போகிறதுனால தான், நம்ம எண்ணங்கள் சரியில்லாதனால தான் நமக்கு நம்முடைய ஜீவியமும் கெட்டு போகும். இறுதியும் கெட்டு போய், சரீரம் கெட்டு போய், எல்லாம் கெட்டு போய் நம்ம நாசமாக போயிடுவோம். எதுக்கு நம்ம நாசமாக போகிறோம்னா நம்ம சுத்தமான எண்ணம் நம்மகிட்ட இல்லை. நம்ம சுத்த இறுதியும் சுத்த எண்ணம் இருந்ததுன்னா கர்த்தர் பேரில் பற்றிதான் இருந்து அவருடைய வேதத்தையே நம்ம தியானித்து ஆழ்ந்து சிந்தித்து நம்ம ஆராய்ச்சி செய்வோம். ஆண்டுடைய வசனத்தையே நம்ம நினைப்போம். துன்மார்க்கமாக ஜீவிக்க மாட்டோம். நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்ததுன்னா துன்மார்க்க எண்ணங்கள் வராது, நம்மளை விட்டு போயிடும். கெட்ட சிந்தனை வராது, கெட்ட எண்ணங்கள் வராது. அந்த மாதிரி நம்ம சுத்தமான எண்ணங்கள் வரணும்னா நமக்கு என்ன இருக்காது? நம்முடைய இதில் நல்ல எண்ணங்கள் தான் உண்டாகும். சரிங்களா? வேத வசத்தை என்ன செய்யணும்? மனதில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். வேத வசத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 1 கூட நம்ம பார்ப்போம். என்ன பார்த்தோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனை நிலவும், பாவில வழி நில்லாம், பரியாசகருக்காக எடுத்து உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ தியானமாக இருக்கிற மனுஷன் தியானிக்கணும். என்னது? நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். அந்த ஆழ்ந்த சிந்தனை, தியானம் உள்ள இருதயத்தை ஆண்டு நம்ம கொடுக்கணும். தியானத்தை தியானிக்கிறதுனா எண்ணங்கள் தான் தியானம். நம்ம எண்ணங்களை சுத்திகரித்து நம்ம என்ன செய்யணும்? உட்காந்து அப்படியே ஆழ்ந்த சிந்தனையாக போகிறோம் இல்லையா? அதுதான் தியானம், அதுதான் எண்ணம். சரிங்களா? அதே குறித்து நம்ம எண்ணெயும் சிந்தனையை குறித்தே எண்ணுவோம். பைபிளை குறித்தே நம்ம நினைப்போம். ஆண்டவர் குறித்தே எண்ணங்கள் சுற்றி ஓடணும். நம்மளுக்கு இதுதான். அது மாதிரி தான் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம் தேவன். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் யார்? நம்முடைய தேவன் மட்டும்தான். சரிங்களா? இதேமாதிரி 29:11 கூட சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, கல்லான இருதயத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க? சதையான இருதயத்தை தருகிறவனும் யார்? கர்த்தர் தான். அந்த மாதிரி இருதயத்தை தருகிறவங்க கதை. இருதயம் சரியில்லைனால தான் நமக்கு என்ன வந்துடுது? கல்லான இருதயம் வந்துடுது. கல் போல் இருக்கும் இருதயம். பாருங்கள், சிலர் அப்படியே கல்லாட்டம் இருப்பாங்க. அவங்களுக்கு அதில் நன்மை தீமையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது.
தான தர்மங்கள் இருக்காது. அவங்களுடைய பேச்சு இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்றுமே பிரயோஜனமற்று இருப்பாங்க. அவங்க தான் யார்? கல்லான இருதயம். சில சொல்லுவாங்க பாருங்களேன், கல்லில் நார் உரிக்கிறா உரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருதயம் இருக்கவே கூடாதுங்க. கல்லான இருதயத்தை கொடுக்கவே ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு சதையான இருதயத்தை தான் கொடுக்குறாரு. அதை எடுத்து போடணும். ஆண்டவரே, என் கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க. நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ தான் அந்த எண்ணங்கள் மாறும். நம்ம கல்லான இருதயத்தில் இருக்கிற என்னென்ன எண்ணங்கள், சிறுக்கேடான எண்ணங்கள், அந்த எண்ணங்கள்லாம் மாற்றப்படும். சரிங்களா? அதனால் சதையான இருதயங்களை நம்ம கேட்கணும். ஆண்டவர் தருவார். அது மட்டும் இல்லை, சமாதான எண்ணங்கள், நியாயமான எண்ணங்கள் நமக்கு வேணும். தியான எண்ணங்கள் நமக்கு வேணும். சமாதானமாக இருக்கிற எண்ணங்கள், சமாதானமாக இருக்காது சிலர் பாருங்கள். நம்ம எண்ணங்கள் சுற்றி எதையாவது ஒரு சண்டைக்கோ, ஏதாவது மற்றவங்களை குறித்தோ, மற்றவங்களை ஃபேமிலியை குறித்தோ, மற்றவங்களுடைய காரியங்களுக்கு தான் போகும் நம்மளுக்கு. அது ஏன் அந்த மாதிரி அப்படி போகுதுன்னா, நம்ம எண்ணங்கள்லாம் இல்லை, சுத்தம் இல்லை, ஒரே இடத்துல இல்லை. அதனால தான் சிலர் யோகாலாம் செய்வாங்க. யோகாலாம் செஞ்சால் தியானம். யோகா வந்து தியானத்தில் சிலர் கடவுளே பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. சிலர் கடவுளுடைய காரியங்கள்லாம் செய்வேன்னு சொல்லுவாங்க. தியானம் ஆழ்ந்து சிந்திக்கணும் போகிறது. அது எண்ணங்கள். அதில் தான் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அதனால தான் ஆழ்ந்த சிந்தனை போங்கன்னு சொல்கிறாங்க. சமாதான எண்ணங்கள் நமக்கு வேணும். சமாதானமான எண்ணங்கள் இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும். இறுதியும் சமாதானமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நம்ம இருப்போம். ஆண்டவர் சமாதானக்காரனாக இருந்தார் இல்லையா? அதான் காரணம். எப்போதும் ஆண்டவருக்கு சுத்த இருதயம் தான் எப்போவுமே இருக்கும். நன்மை செய்கிறவரவரே அவர் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். ஒரு இடம் 2 இடம் எல்லா இடத்துலையும் பூமியில் அவர் கண்கள் உலாவி வருகிறது. எப்படி? அப்போ பாருங்கள், எல்லாருக்கும் நன்மை செய்யணுன்னு தான் அவருடைய எண்ணம். மனுபுத்திரர் பேசுகிறது என்ன செய்கிறாரா? உற்று நோக்கிறாரு, உற்று கேட்குறாரு. அப்போ பாருங்கள், எவ்வளோ நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ கருத்தாக நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாருன்னு. அப்போ எண்ணங்கள் என்ன வரணும்? நமக்கு எண்ணங்கள் நம்ம சுத்திகரிக்கணும். பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். சுத்திகரிக்கணும். நம்ம எண்ணங்களை செய்யணும், சுத்திகரிக்கணும். அதான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? நிரப்பணும். இந்த ஞானத்தினால் என் இருதயத்தை நிரப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. 119 சங்கீதம் 113 என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்களுடைய ஞானத்தினால் என் இருதயத்தை நிரப்புங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வார்த்தைகள். நீங்கள் அது வேறு மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் வசனத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள். வசனத்தை என்ன செய்யணும்? போயிட்டு சொல்கிற வசனத்தை மாறி கூட இருக்கலாம். நீங்கள் தியானிக்கணும். சொன்ன வசனம் அங்கே இருக்குதா, வேறு வசனம் இருக்குதான்னு சொல்லி பார்த்து தியானித்து அந்தந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? எண்ணங்களை சரிப்படுத்தணும். நம்ம எண்ணங்கள் நம்ம தான் சரிப்படுத்த முடியும். நான் இடத்துக்கு ஆண்டவரே நம்ம வீணான சிந்தனையிலேருந்து வெறுத்து வேதத்தை பற்றிக்கொள்ள எனக்கு என்ன செய்யும்? கிருபை தாங்க. சிந்தனைகளை வெறுத்து வீண் சிந்தனைகள் நான் வெறுக்கணும் ஆண்டவரே. வேதத்தில் பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே. அதுக்காக என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு எண்ணங்களை சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சுத்த இருதயத்தை தாங்கப்பா, சுத்த எண்ணங்களை தாங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளுக்கு எண்ணங்களை நமக்கு தராது, சுத்த இருதயமான எண்ணங்களை தராது. அது மட்டும் இல்லை, நம்ம எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே முக்கிய காரணமே. நம்மளை இயக்கிறதே, நம்மளை மூளையிலேருந்து எல்லாம் ஃபுல் பாடி இயக்கிறது அந்த எண்ணங்கள் தான். நல்ல எண்ணங்கள். நீர்மூழ்கி கப்பல் போல் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளோட எண்ணங்கள் இருக்கக்கூடாது, ஆழத்தில் போயிடக்கூடாது. சிந்தனை தான் நமக்கு ஆழத்தில் போகணும். எண்ணங்கள் போய் கேடான காரியங்களில் போகக்கூடாது. மிகவும் என்ன செய்யணும்? நம்முடைய எண்ணங்கள் மிகவும் ஆழமாக போனால் கூட, நீர்மூழ்கி கப்பல் எவ்வளோ தான் ஆழமாக போனால் கூட கரெக்டாக அது கரை சேர வேண்டியத்தில் போய் சேர்த்துடும், மேலே வந்துடும். அது மாதிரி நம்ம எண்ணங்கள் எவ்வளோ தான் ஆழத்தில் சிந்திச்சா கூட, வசனங்களை கொண்டு எல்லாம் செஞ்சால் கூட அது ஆண்டவரோட கட்டுப்பட்டு தான் இருக்கணும். சுற்றி ஆண்டவர் வசனங்கள் தான் இருக்கணும் மொழிய, வேறு தாறுமாறான சிந்தனையோ இருக்கக்கூடாது நம்மளுக்கு. அதே மாதிரி தான் மோசையின் எண்ணம் கூட இருந்தது. எப்படின்னா, மோசை எண்ணம் கூட எப்படி இருந்தது? கரெக்டாக ஜனங்களை குறித்தே எப்படி எடுத்துன்னு போவோம், ஆண்டவர் எப்படி வழிநடத்துவார், இந்த பார்வோன் இவ்வளோ மனம் இருக்கமாக இருக்கிறானே, என் ஜனங்கள் எப்படி வழிநடத்த போகிறேன், நான் எப்படி பேச போகிறேன், ஆண்டவர் என்னென்ன அற்புதம் செய்ய போகிறாரோ தெரியலேனே. அதை சுற்றி அந்த எண்ணம் அவனுக்கு ஜனங்களை குறித்து தான், அவனுக்கு சில ஜனங்களை குறித்து தான் அவன் என்ன செஞ்சான்? பேர்டனாக இருந்தான். இருதயத்தில் நினச்சான். இருதயத்தில் எல்லா காவலும் என்ன செஞ்சான்? காத்துக்கொள்ளணும். நம்ம அதை ஜீவ உற்று என்ன செய்யணும்? அதனால் நம்ம இருதயம் எப்போதும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தான் சிந்திக்கணும். பயனுள்ள சிந்தனைகள் தான் நம்ம சிந்திக்கணும். ஞானமுள்ள எண்ணத்தான் நம்ம இருக்கணும். நம்ம மனசில் இல்லை அவத்துலேயும் ஞானமாக தான் நடந்துக்கணும். புத்தியும் நடக்கக்கூடாது.
ஏன்னா இரும்பு கூட பாருங்கள் ஞானமாக நடக்குது, சுறுசுறுப்பாக லைனாக போய் அது வீட்டில் சேர்த்து வைக்குது. நம்ம எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் நம்ம ஞானமாகவும் நடந்து கொள்ளணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது இல்லையா? அதுதான் ஆட சொல்கிறார், உன் நிறுத்தி எல்லாரும் காவலோட காத்துக்கொள்ளுன்றாரு. பிரயோஜனமான எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்ட் 1லேயும் பார்த்தோம், இப்போ பார்ட் 2லேயும் பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இதுதான் நம்மளோட எண்ணங்கள் என்ன செய்யணும், மிக மிக முக்கியமானதாக இருக்கணும். கர்த்தருக்கு ஏற்றவர்களாக இருக்கணும், வசனத்துக்கு ஏற்ற மாதிரி பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமான எண்ணங்களாக நம்மளுக்கு இருக்கணும். இதுதான் முக்கியம். தேவ சித்தத்தை செய்கிற எண்ணங்கள் நமக்கு வேண்டும். பரிபூர்ண எண்ணங்கள் நமக்கு தேவ சித்தத்தை செய்து அதை முடிக்கத்தக்கதான இருதயத்தை ஆண்டவர் அந்த எண்ணங்களை நமக்கு கொடுக்கணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ ஆல்.